உண்மையிலே பன்னீரால் 13% வாக்கு வந்து சிதறி போச்சு. இரட்டை தலைமைன்னு இருக்கும்போது அது கோயம்புத்தூர் சைடெலாம் வந்து இது வெறும் கவுண்டர் கட்சி இல்லைங்க. பன்னீர் இருக்கிறார். அவர் வந்து ஒக்காலியாஸோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவார். நாயுடுங்க இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிடுவார். அருந்ததியர்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிடுவார். கொங்கு நாடார்களுக்கு நலனை காப்பாற்றிடுவார். அப்படின்னு அந்த கட்சிக்கு வந்து ஒரு பொதுத்தள பார்வை கிடச்சிது. இவர் போனதும் அந்த ஈரோடு கிழக்கிலே வந்து நாயுடு பூத்தில் ஓட்டு இல்லை 10% கிட்ட போயிட்டு, அதாவது விகேஎஸ் இளங்கோன்னு சொல்லுங்க. அருந்ததியர் பூத்தில் ஓட்டு இல்லை, பறையர் பூத்தில் ஓட்டு இல்லை, செங்குந்தர் பூத்தில் ஓட்டு இல்லை. 4 பூத்துலேயும் ஓட்டு இல்லாத நானே அண்ணாமலை கிட்ட ரிப்போர்ட்டாக எடுத்துக்கொண்டு கொடுத்தோம். எங்கள் டீம் நாமல எங்கள் டீம் கொடுத்தோம். அதே மாதிரி முக்குலத்தோர் எதிராக போயிட்டாங்க. முக்குலத்தோர் எதிராக போனது இன்னொன்று 10.5க்கு ஆகும். 10.5 ப்ளஸ் பன்னீர். அதை சசிகலா தினகரனுக்கு எதிராக பன்னீர் ஒரு கேடயமாக இருந்தார். வெளியே போனது அதுவும் போயிட்டு. வட தமிழகத்திலையும் வன்னியர்களோட கைப்பாவையாக சிவி சண்முகம் இவங்களோட கைப்பாவையாக இருந்து பன்னீரை நீக்கிட்டார் இபிஎஸ்ங்கிறது செங்குந்தர் பறையர் போன்ற சமூக மக்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிட்டு. ஸோ இந்த சமூகங்கள் ஆதரவை வந்து எடப்பாடி இழந்துட்டார். உண்மையிலே பன்னீரால் 13% வாக்கு வந்து சிதறி போச்சு.